தயாநிதி மாறன் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வாக்குமூலம் அளிப்பதற்காக புகார்தாரரான திமுக எம்பி தயாநிதி மாறன் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் செப்டம்பர் 25ஆம் தேதி ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, இது தொடர்பான மேலும் தகவல்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கில் வாக்குமூலம் அளிப்பதற்காக புகார்தாரரான திமுக எம்பி தயாநிதி மாறன் வருகிற செப்டம்பர் 25ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலின் போது மத்திய சென்னை தொகுதியின் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய சென்னை எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என கூறியிருந்தார். இந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்கு கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்ட எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகி குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளித்திருந்தார். பின்னர் புகார்தாரரான தயாநிதி மாறன் வாக்குமூலம் அளிப்பதற்காக வழக்கின் விசாரணையானது இன்று தினத்திற்காக தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. வழக்கு நீதிபதி ஜி ஜெயவேல் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது புகார்தாரரான தயாநிதி மாறன் நேரில் ஆஜராகவில்லை. தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் ஆஜராக இயலவில்லை என்று அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிபதி முன்பாக தெரிவித்தார். இதையடுத்து வழக்கில் புகார்தாரரின் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக விசாரணையை வருகிற செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். இதற்கிடையில் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு பதிலளித்து தயாநிதி மாறன் தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தனக்கு வயது 70 ஆகிறது என்றும் வயது மூப்பு காரணமாகவும் மருத்துவ காரணங்களால் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பதால் அவரது கோரிக்கை நியாயமானதாக நீதிமன்றம் கருதினால் அவர் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிப்பதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தயாநிதி மாறன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.